ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான சைக்காலஜி தான் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம யூனிட் 2ல தாங்க நம்ம இருக்கோம். யூனிட் 2ல இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க. பாலைவனத்து காணல் நீர், பேய்கள் பற்றிய கருத்துக்கள் ஆகியவை எதில் அடங்கும் அப்படின்றதான் நம்ம கேட்டுருந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன போல புலன்காட்சியை பொறுத்தவரையும் புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகளை திரிபு காட்சி, இல்பொருள் காட்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ திரிபு காட்சியில் ஒரு தூண்டலை தவறாக புரிஞ்சிங்கன்னா அதான் திரிபு காட்சி. ஆனால் இல்பொருள் காட்சி அப்படின்னா என்னடானா, அங்கே எந்த விதமான தூண்டலுமே இருக்காது, ஆனால் நம்மளா கிரியேட் பண்ணிப்போம். அதுதான் இல்பொருள் காட்சி. அப்போ பாலைவனத்து நீர், அந்த பேய்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று நம்மளே யோசிக்கிறதுனால அது நேரத்தில் வருங்க இல்பொருள் காட்சியில் தான் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் சி. ஓகேங்களா? சரி, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது மூலம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். புலன்காட்சியை முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் இல்லாமலே அப்பொருள் பற்றி உணர்தல். ஸோ புலன்காட்சியை ஒரு பொருள் தோற்றுவித்துச்சுங்க, அந்த பொருள் இப்போ இல்லை, ஆனால் அதை பற்றி நம்மளால உணர முடியுது அப்படின்னா அது டேஷ். சூப்பர். நான் சொல்லுவோம் சாயல் அல்லது மனபிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவோ ஒரு புலன்காட்சியை ஏற்படுத்தப்பட்ட அந்த பொருள் இப்போ இல்லைனாலும் அதை பற்றி நம்மளால உணர முடியும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சாயல் அல்லது மனபிம்பம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த நிகழ்வுகள், ஏதோ ஒரு நிகழ்வு நம்ம யோசித்து பார்க்குறப்ப இப்போ நம்ம யோசிப்போம், காலேஜில் நடந்த விஷயங்களோ ஏதோ நடந்த விஷயங்களோ நம்ம யோசித்து பார்க்குறப்போ அது நம்மளுக்கு இப்போ இல்லைனாலும் அந்த புலன்காட்சியில் நம்மளால என்ன பண்ண முடியும், மீண்டும் கொண்டு நிறுத்த முடியும். அதுதான் மனபிம்பம் அல்லது சாயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, குழந்தைகளின் சிந்தனைகளில் எத்தகைய சாயல்கள் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ சாயல்களை பொறுத்தவரையிலும் சாயல்கள் ஒரு 5 வகையாக பிரிப்பாங்க. அதில் குழந்தைகளோட சிந்தனைகளில் பார்த்தீங்கன்னா எத்தகைய சாயல்கள் உருவாக்கப்படுது? சூப்பர், புலனீடான சாயல்கள் ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கான்சென்ட்ரேட் இமேஜஸ், அதாவது புலனீடான சாயல்கள் தான் குழந்தைகளோட சிந்தனைகள் என்ன பண்ணப்படுது, உருவாக்கப்படுது. ஓகேங்களா? இதே வயது வந்தவர்களுக்கிடையே அடல்ட்டா இருந்தா அவங்களுக்கு சொற்சாயல்கள் உருவாக்கப்படுது. சொற்சாயல்கள் யாருக்கு, வயது வந்தவர்களுக்கும். புலனீடான சாயல்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு, குழந்தைகளுக்கும் என்ன பண்ணப்படுது, உருவாகக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. இதனால நான் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். புலன்காட்சியின் அடுத்த நிலை. ஸோ ஒருத்தர் புலன்காட்சிக்கு ஆட்பட்டுட்டாங்க, அந்த புலன்காட்சிக்கு ஆட்பட்டதுக்கு அப்புறம் அவங்களோட அடுத்த நிலை என்னவா இருக்கும்? ஸோ பெர்செப்ஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமை கருத்து உருவாதல். பி தாங்க இதுக்கான ஆன்சர், பொதுமை கருத்து உருவாதல். ஸோ கான்செப்ட் ஃபார்மேஷன். அப்போ பெர்செப்ஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஃபார்மேஷன், அதாவது பொதுமை கருத்து தான் உருவாகக்கூடியதா இருக்கும். அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, பொதுமை கருத்து கற்பித்தலுக்கான வழிமுறைகளை உருவாக்கியவர் யார்? ஸோ பொதுமை கருத்துக்களை எப்படி கற்பிக்கலாம், பொதுமை கருத்துக்களை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும், அதுக்கான வழிமுறைகளை உருவாக்கியவர் யார்? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டீசெக்கோ. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பொதுமை கருத்தை எப்படிலாம் கற்பித்தலுக்கான வழிமுறைகளை யார் உருவாக்கி தராரு அப்படின்னா டீசெக்கோ அப்படின்றவர் தான் என்ன பண்றாருங்க, உருவாக்கி தராரு. அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர், டீசெக்கோ. அடுத்து, பொதுமை கருத்து எத்தனை நிலைகளில் உருவாகிறது? ஸோ பொதுமை கருத்து பார்த்தோன்னா எத்தனை நிலைகளில் உருவாகுது? சூப்பர், எத்தனைங்க, 5 நிலைகளில் உருவாகிறது. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ புலன்காட்சி பெர்செப்ஷன், அப்புறம் ஒப்பு நோக்கல் கம்பேரிசன், அப்புறம் ஜெனரலைசேஷன் அதுலேருந்து பொதுமைப்படுத்துறது, அப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன் தனிமைப்படுத்துறது, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேமிங் அதுக்கான பெயர் கூறுதல். இந்த படிநிலைகளின் அடிப்படையில் தான் பொதுமை கருத்து உருவாகுது. ஸோ புலன்காட்சியில் பட்டதை ஒப்பு நோக்கிறோம், ஒப்பு நோக்கிறத பொதுமைப்படுத்துகிறோம், பொதுமைப்படுத்துறதுலேருந்து முக்கியமானது தனிமைப்படுத்துகிறோம், அப்புறம் அதுக்கு பேர் வைக்கிறோம். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பொதுமை கருத்து 5 படிநிலைகளில் உருவாகுது. பொதுமை கருத்து உருவாதல் சோதனை கருவி யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ கான்செப்ட் ஃபார்மேஷன் டெஸ்ட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அந்த சோதனை, இதை கருவின்னு சொல்றதோட சோதனை. ஓகேங்களா? இந்த சோதனை யாரால உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கன்சன் ஹேப்மேன். யாருங்க? கன்சன் ஹேப்மேன் அப்படின்றவர் தான் வந்து இந்த கருவியை வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ பொதுமை கருத்துக்களை வந்து எப்படி அளவிடலாம், பொதுமை கருத்துக்கள் எப்படி உருவாகுதுன்றது அந்த சோதனையை உருவாக்க யாருன்னா கன்சன் ஹேப்மேன் அப்படின்றவர் தான் அந்த சோதனையை வந்து உருவாக்கியிருப்பாரு. கன்சன் ஹேப்மேன் பொதுமை கருத்து உருவாதல் சோதனை கருவியில் எத்தனை மரக்கட்டைகள் உள்ளன? ஸோ இந்த சோதனையில வந்து எத்தனை மரக்கட்டைகள் வந்து பயன்படுத்தப்படுது? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பொதுமை கருத்து உருவாதல் சோதனை வந்து பார்த்தோன்னா கன்சன் ஹேப்மேன் தான் வந்து பண்றாரு. இதுல எத்தனை மரக்கட்டைகள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னா 22 மரக்கட்டைகள் வந்து பயன்படுத்தப்படுது. சி தான் இதுக்கான ஆன்சர், 22 மரக்கட்டைகள். ஸோ அந்த 22 மரக்கட்டைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு உயரங்கள், வெவ்வேறு வடிவங்கள், வெவ்வேறு வண்ணங்கள் இருக்கும். அதை 6 குழுக்களாக பிரித்து அதை வந்து அடுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாரி கேஸ். அடுத்து அறிதிறன் வளர்ச்சி என்னும் கருத்தை கூறியவர் யார்? ஸோ நம்மளுக்கு சிலபஸ்ல தான் இருக்கும், காங்கினிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அறிதிறன் வளர்ச்சி காங்கினிட்டிவ் டெவலப்மெண்ட் என்னும் கருத்தை முதலில் கூறியவர் யார்? சூப்பர், யாருங்க? பியாஜே. டி தாங்க இதுக்கான ஆன்சர். இவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஸோ சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பியாஜே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிதிறன் வளர்ச்சி காங்கினிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்ற கருத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு. அறிவு வளர்ச்சியானது பல்வேறு வயதில் முதிர்ச்சி அடைகிறது என கூறியவர். ஸோ அறிவு வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகள்லையும் பல்வேறு வயதுகள்லையும் தான் வந்து என்ன பண்ணுதுங்க, உருவாகக்கூடியதா வந்து இருக்கும் என கூறியவர் யார்? சூப்பர், தஸ்டன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தஸ்டன் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பாரு. அறிதிறன் வளர்ச்சியானது பல்வேறு வயதுகளில் பல்வேறு நிலைகளில் வந்து தோன்றக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தஸ்டன். இடம் பற்றிய அறிவு, பகுத்தறிவு போன்றவை எந்த வயதில் முதிர்கின்றது? ஸோ ஒரு இடத்தை பற்றிய அறிவோ ஒரு விஷயத்தை பகுத்தறிந்து ஆராயத்தோ இந்த விஷயங்கள் வந்து எந்த வயதில் வந்து முதிர்ச்சி அடைய தொடங்குது? சூப்பர், எந்த வயதுங்க? 14ஆம் வயது. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 14ஆம் வயதுல தான் வந்து அது என்ன ஆகுதுங்க, முதிர்ச்சி அடையுது. ஒரு இடத்தை பற்றிய அறிவோ அல்ல பகுத்தறிவோ வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய வயது 14ஆம் வயது. ஓகே, ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். புலன்காட்சியை முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் இப்போ இல்லாமலே அதை பற்றி நம்ம உணரத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சாயல் அல்லது மனபிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தையோட சிந்தனைகள்ல எத்தகைய சாயல்கள் உருவாகும் அப்படின்னா புலனீடான சாயல்கள் உருவாகும். புலன்காட்சியோட அடுத்த நிலை பொதுமை கருத்து உருவாதல். பொதுமை கருத்து கற்பித்தற்கான வழிமுறைகளை வந்து யார் சொல்றாரு அப்படின்னா டீசக்கோ அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. புதுமை கருத்து எத்தனை நிலைகளில் உருவாகிறது? புதுமை கருத்தை பொறுத்தவரையிலும் அது 5 நிலைகளில் உருவாகக்கூடியதா வந்து இருக்கு. பொதுமை கருத்து உருவாதல் சோதனை வந்து யாரால் செய்யப்படுது அப்படின்னா கன்சன் ஹேப்மேன் தான். இதில் எத்தனை மரக்கட்டைகள்னா 22 மரக்கட்டைகள் வந்து பயன்படுத்துறாங்க. அறிதிறன் வளர்ச்சி வந்து பியாஜே தான் முதல்ல குறிப்பிடுறாரு. பல்வேறு வயதுல முதிர்ச்சி அடைதுன்னு சொன்னவர் வந்து தஸ்டன் தான் சொல்றாரு. அப்படி பாக்குறப்போ இடம் பற்றிய அறிவும் பகுத்தறிவும் எந்த வயதுல வந்து முதிர்ச்சி அடையும் அப்படின்னா 14ஆம் வயதுல வந்து முதிர்ச்சி அடையும். ஓகேங்களா? 7வது வயதுங்க, 14ஆம் வயதுல வந்து முதிர்ச்சி அடையக்கூடியதா வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்விங்க, நினைவாற்றல் எண்கள் பற்றிய அறிவு எந்த வயதில் முதிர்ச்சி அடைகின்றது? ஒரு நினைவாற்றலோ அல்லது எண்கள், அந்த எண்கள் பற்றிய அறிவோ எந்த வயதுல வந்து முழுசா அவங்களுக்கு வந்து முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.